ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் வெட்கை டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நாச்சியார் திருமொழி ஆண்டாள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எழுதின நாச்சியார் திருமொழி இந்த பாட்டில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் சைவம் அப்படின்றப்ப 12 சைவ திருமுறைகள் இருக்குது, தேவாரம் முக்கியமானதுன்னு தெரியும். இதே வைணவம் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம், ஓகேவா, 12 ஆழ்வார்கள் எழுதியிருப்பாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் ரொம்ப முக்கியமானது. அந்த 12 ஆழ்வாரில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னா பெரிய ஆழ்வார். அவருடைய உண்மையான பேர் என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. அந்த பெரியாழ்வாரினுடைய ஒரு வளர்ப்பு மகள் தான் யார் அப்படின்னா நம்மளுடைய ஆண்டாள். ஆக்சுவலாக ஆண்டாளுக்கு அவர் வச்ச பேர் என்ன அப்படின்னா கோதை, ஓகேவா. அப்போ நம்மளுடைய ஆண்டாள், ஓகேவா, ஒரு ஆண்டாள் வந்து வளர்ப்பு மகள், ஓகேவா. பேர் என்ன அப்படின்னா கோதை. இப்போ ஆண்டாளை நம்ம சொல்லுவோம் இல்லையா, சூடி கொடுத்த சுடற்கொடி, அந்த கதையெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லி வந்து, ஏன்னா மாலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து போட்டு பார்த்துப்பாங்க திருமாலுக்கு சூட்ட வேண்டிய அந்த மாலையை. ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு வந்து ஆண்டாளை வந்து சொல்லுவோம், ஓகேவா. இந்த நாச்சியார் திருமொழியில் நமக்கு 143 பாடல்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. இந்த நம்மளுடைய ஆண்டாள் என்னென்ன நூல் எழுதியிருப்பாங்க அப்படின்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் எழுதியிருப்பாங்க, ஓகேவா. திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எழுதியிருப்பாங்க, ஓகேவா. இந்த திருப்பாவை, ஓகேவா, திருவெம்பாவை அப்படின்னா அது மாணிக்க வாசகர் எழுதுனது. திருப்பாவை அப்படின்றப்ப நம்மளுடைய ஆண்டாள் எழுதுனது, ஓகேவா. சரி, நமக்கு நூல்வெளியில் என்ன தகவல் இருக்கோ அதை மட்டும் இங்கே பார்ப்போம். நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நூல்லையுமே இப்போ சைவம்னா என்ன, அதில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஓகேவா, அப்படி டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா நம்ம பின்னாடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ பள்ளி பாட புத்தகத்தில் என்ன இருக்கும் அந்த தகவல்களை மட்டும் பார்ப்போம், சரியா. சரி, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆண்டாள் இதில் 2 பாட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாட்டுமே என்ன அப்படின்னா ஆண்டாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா கனவு காண்றாங்க, ஓகேவா. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா திருமாலை நினச்சி திருமால் வந்து, ஓகேவா, நம்மளுடைய கண்ணனை வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஆசையில் கனவு காண்டிருக்காங்க. அந்த கனவு தான் நமக்கு இங்கே பாடல், ஓகேவா. அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிரபூத கனா கண்டேன் தோழி நான் அப்படின்னு பாடுறாங்க. அதாவது என்ன கனவு காண்றாங்க அவங்க அப்படின்னா அவங்களுடைய கல்யாண காட்சி, ஓகேவா. ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி நடக்கும், இப்போ உங்களுக்கே நடக்குதுன்னா எப்படி நடக்கும், அந்த மாதிரி தான் கனவு காண்றாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 நாள், கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அப்படின்னா அப்போ என்னென்ன கற்பனைகள் வரும், அந்த மாதிரி தான். இப்போ கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி, அதாவது ஒரு கலசம் இருக்குது, ஓகேவா, ஒரு சிறிய குடம், சின்ன அந்த சொம்பு மாதிரி பெருசாக இருக்கும் இல்லையா, சின்னதாக, அதுதான் கலசம், ஓகேவா. அந்த கலசம், ஓகேவா, கதிரொளி தீபம், அந்த கலசத்துக்கு மேலே தீபம் வந்து வச்சுருக்காங்க. அந்த தீபத்திலிருந்து ஒளி, ஓகேவா, அந்த ஒளி, அந்த தீபத்தினுடைய ஒளி எப்படி இருக்குது அப்படின்னா கதிரொளி, இப்படி வந்து சூரியன் ஒளி வீசக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒளி வந்து வரக்கூடிய ஒரு தீபம். அதான் கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி. அதாவது கண்ணன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே நடந்து வராரு. அப்படி நடந்து வர்றப்ப இதெல்லாம் அவன் கண்ட கனவு. கண்ணன் அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன் நீங்களே. அப்படியே கண்ணன் அப்படி நடந்து வராரு. ஒரு பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த பாடல் இருக்கும் இல்லையா, மார்கழி திங்கள் அல்லவா, அதே மாதிரி தான். அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கதிரொளி தீபத்தை கையில் ஏந்திக்கிட்டு வர வைக்கிறாங்க கண்ணனை. அப்படியே நடந்து போகிறாரு. கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிர் இள மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, இப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நிறைய பெண்கள் நடனம் ஆடி, சதிர்னா நடனம்னு அர்த்தம், டான்ஸ் ஆடிட்டு, ஓகேவா, நடனம் ஆடிக்கொண்டு அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வர வைக்கிறாங்க. அப்படியே உள்ள என்ட்ரு ஆகிறாரு. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபத்தை வச்சு வர வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு நடனம் ஆடிக்கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வரவேற்கிறாங்க.
சதிரில மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. எல்லாரும் வந்து பார்த்தோன்னா அவளுடைய அடி பாதம், ஓகேவா, அதை தொட்டு வணங்குறாங்க. இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. அதிர புகுத கணா, அதிரம் அப்படியே பயங்கரமாக அப்படியே அப்படி அப்படி நடந்து வர்றாரு இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அப்படியே அதிருது. அந்த மாதிரி அப்படியே பயங்கரமாக அப்படி நடக்கிற நட அப்படியே அதிருது. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தீபத்தை ஏற்று நிறைய பேர் வரவேற்கிறாங்க, அங்கே டான்ஸ் ஆடி வரவேற்கிறாங்க, அங்கே அவரை வணங்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் என்ட்ரி கொடுத்துட்ருக்காரு. இப்படி வந்து பார்த்தோன்னா நம்முடைய ஆண்டாள் கனவு காண்றான். இதுதான் இந்த பாடலுக்கு அர்த்தம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிர் இளமங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டெங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான். இப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா கனவு காண்றாங்க ஆண்டாள். ஓகேவா, சரி. இப்போ அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மணமேடை காட்சியை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, அந்த தாலி கட்டுற அந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கும் அதை வந்து ஃபீல் பண்ணி கனவு காண்றாங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்னா, மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்று ஊத முத்துடைத்தாமம் நிறைதாந்த வந்தக்கில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தலப்பட்ட கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா, ஒரு கல்யாண காட்சி நடக்குது, தாலி கட்டுற ஒரு சுச்சுவேஷன். ஓகேவா, அப்போ எப்படி இருக்கும், மத்தளம் கொட்டை. இப்போ மத்தளத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். வரி சங்கம் நின்று ஊத, ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா இந்த சங்கை வச்சு ஊதிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மத்தளம் கொட்டுறாங்க, ஒரு பக்கம் சங்கு ஊதுறாங்க. முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த வந்தற்கை. முத்துடை தாமம், தாமம்னா மாலைன்னு அர்த்தம், முத்துக்களை கொண்ட ஒரு மாலை. ஓகேவா, அப்போ அந்த பந்தல் போட்டிருக்காங்களே அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா முத்துக்களான அந்த மாலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டியிருக்காங்க. ஏன் முத்து மாலையை கட்டணும், ஏன்னா அந்த காலத்தில் ஏசியில் இருந்திருக்காது இல்லையா, முத்துன்றது ஒரு குளிர்ச்சி. ஸோ அந்த மாலைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா கட்டியிருக்காங்க. அதையும் சொல்கிறாங்க பாருங்களேன், முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தல். நிறைனா வரிசையான அர்த்தம், அங்கொன்று இங்கொன்றுலாம் இல்லை, அப்படியே வரிசையாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மணமேடையை. முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை. மைத்துனன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக கனவு தானே காண்றாங்க, இன்னும் கணவர் ஆகலையே, அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். மைத்துனன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பி மதுசூதன், அப்போ நம்பினா ஆண்களையே ரொம்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஆண்களே ரொம்ப அதிக ஒரு பவர் இருக்கிற மாதிரி. ஓகேவா, ரொம்ப சிறப்பானவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, மைத்துனன் நம்பி மதுசூதன். மதுசூதன் அப்படின்றப்ப அந்த அரக்கன் தெரியும் இல்லையா, அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா வென்றிருப்பார் மதுசூதன். மைத்துனன் நம்பி, அதனால் அவருக்கு அந்த பட்டம் வந்திருக்கும். மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்து என்னை, ஓகேவா, யாரை, ஆண்டாள கைத்தலம் பற்ற. அப்போ கல்யாணம்லாம் அப்படியே நடந்துடுச்சு. அப்போ அந்த அக்னி குண்டம், அந்த வேள்வி இருக்கு இல்லையா, அதை சுற்றி நடக்க போகிறதுக்கு கையை பிடிக்கிறான் போல். கைத்தலம் பற்ற, இப்படி கையை பிடிச்சி அப்படி நடக்கிற மாதிரி கனா கண்டேன், இப்படிலாம் கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளுடைய தோழிக்கிட்ட சொல்கிறான். சரியா, இதுதான் இந்த பாடல், ரெண்டுமே கனவு தான். ஓகேவா, சரி. இதில் நமக்கு அந்த சொல்லும் பொருளும்ல சதிர்னா நடனம் அப்படின்றது தெரியும், ஏன்னா டான்ஸ் ஆடி நிறைய பேர் வரவேற்றாங்க. ஓகேவா, வேறு என்ன மிஸ்டேக் பண்ணுவேன், இந்த தாமம் அப்படின்னா மாலை. ஓகேவா, அது உங்களுக்கு தெரியும். சரியா, சரி, அடுத்த பாடலை சந்திப்போம். தேங்க்யூ.